நான் வந்தேன் என்னண்டா எனக்கு இன்றைக்கு பசி தோணும். இந்த பிரியாணி ஒரு வாசம் வந்தது இல்லை. உங்களோட வாசத்துல பார்த்து எனக்கு ஒரு தோணும் என்ன சாப்பிடணும் மாதிரி இருக்கு. அதை விட இந்த சிக்கன் ஒரு பிரட்டல் இருக்கு, அந்த பிரியாணி பிரட்டல் அதே ஒரு வேற லெவல். அப்போ ஓகே, தயிரையும் போட்டுட்டு இதோட வடிவாக கொண்டுவோம். வடிவாக இறைச்சியோட வடிவாக மிக்ஸ் ஆகட்டும். எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு தான் செய்ய போகிறோம், பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஓகே, லெட் பீஸும் வந்துடுது. வெல்கம் டு டிலக் வியூ. இன்றைக்கு நாங்கள் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு தான் செய்ய போகிறோம், பிரியாணி தான் செய்ய போகிறோம். பிரியாணிக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறேன்னு இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். இந்த வீடியோ தான் முதல் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க பிரியாணிக்கு என்ன தேவை என்று சொல்கிறேன். ஓகே, ரைஸ் வேணும், அடுத்தது வெங்காய சம்பல், அடுத்தது முட்டை வேணும், அடுத்தது தக்காளி, அடுத்தது தேசிக்காய், இறைச்சி, கருவேப்பமிலை, அடுத்த பிரியாணியில் அடுத்தது மிளகாய், வெங்காயம், புளி, பால், தயிர், பெருஞ்சீரம், உப்பு, கறித்தூள், எண்ணெய், அடுத்தது இறைச்சி. ஓகே, வாங்க அப்படியே படிப்படியாக என்ன மாதிரி செய்கிறேன்னு காட்டுறோம். ஓகே, முதல்ல முன்ன கேஸ் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி போட்டு எண்ணெயை விடுவோம். அதுக்கு சட்டி காஞ்சா பிறகு எண்ணெயை விடுவோம். ஓகே, கொடுங்க. இதுக்கு பிரியாணி தேவையான இதெல்லாம் போடுவோம். பிரியாணியில் ஏலக்காய், கராம்பு, அதெல்லாம் எண்ணெய் ஏலக்காய் போட்டு நல்லா வதக்குவோம். ரம்பையும் கருவேப்பமிலையும் இஞ்சியும் கருவேப்பிலையும் சம்பையும் பிரியாணி இலையிலெல்லாம் நல்லா வளங்குது. நாங்கள் இதோட வெங்காயத்தை போடுவோம். வெங்காயமும் மிளகாயும் நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் வெட்டி வச்சுட்டோம். வெட்டி வச்சதை எண்ணெயில் நல்லா வதங்குவோம். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போடுவோம் பாசத்துக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குது. அதுக்குள்ள இஞ்சியையும் உள்ளியையும் போட்டு வதங்கிடும். நான் ஏற்கனவே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பட்டி வச்சுருந்தேன். நான் அதை அப்படிங்க போட்டு வதக்குறேன். இஞ்சியை எல்லாம் வதங்கி வருது. ஓகே, நல்லா வதங்கிடுது. இனிமேல் தக்காளியை போடுவோம். என்ன இதுக்குள்ள தக்காளி. ஓகே, இது தக்காளியையும் போட்டு வடிவாக வதக்குவோம். தக்காளியை போட்டு வடிவாக வதக்குவோம் இதோட சேர்த்து. ஓகே, வடிவாக வதக்கணும். அது வெங்காயத்தோட போட்டு தக்காளி வதங்கி வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம்.
ஓகே, தக்காளியும் வெங்காயமும் எல்லாம் நல்லா வதங்கிட்டு நாங்கள் இறைச்சியை போடுவோம். ஓகே, இறைச்சி எதுக்க போடுவோமா? நாங்கள் இதுக்கு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி வச்சுருந்தோம் நாங்கள் சிக்கனுக்கு. இதோட சேர்த்து வடிவா வதக்குவோம். இதோட சேர்த்து வடிவா பிரட்டுவோம். இறைச்சி நல்லா அவியணும். நாங்கள் தயிர் எல்லாம் விட்டு அவிய விடுவோம். ஓகே, இதுக்குள்ள தயிரையும் போடுவோமா? ஓகே, தயிரையும் போட்டுட்டு இதோட வடிவாக கொண்டுவோம். வடிவாக இறைச்சியோட வடிவாக மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் இதில் பழப்புளியும் விடுவோம். பழப்புளியும் விட்டு தேவையான அளவு உப்பும் சேர்க்கணும். அதில் தேவையான அளவு தூள். இது பட்டை வந்து இடிச்சு வச்சிருக்கு தான் அதுவும் வாசத்தை போடும். வடிவாக எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். வடிவாக மிக்ஸ் பண்ணி வடிவாக ஆகி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, எல்லாம் போட்டாச்சு. வடிவாக ஆகி வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். எல்லாம் அவிக்கணும். மூடி கொஞ்சம் அவிய விட்டுட்டு வா கொதிக்கிறீங்க. ஓகே, வடிவாக நல்லா கொதிச்சிருது பாருங்க. நல்லா கொதிச்சு இறைச்சி வடிவாக அவிஞ்ச உடனே தான் பாலை விடணும். நல்லா கொதிச்சு நாங்கள் பால் விட போகிறோம். ஓகே, பாலை விட்டுட்டு கொண்டுவோம். நல்லா வத்த விட்டுட்டு ரைஸை போடுவோம். பால் விட்டுட்டோம். நல்லா வத்த விட்டுட்டு நாங்கள் சோறை போடுவோம். ஓகே, வடிவாக எல்லாம் கொதிக்க வலிக்கிறது. பாலையை மட்டும் வடிவாக வத்த வலிக்கிறது. ஓகே, தேசி புளியை விடுவோம். வடிவாக தேசி புளி விடணும். தேசி புளி தான் வடிவாக டேஸ்ட்டை எடுத்து தரும். வடிவாக தேசி புளி விடணும். பிரியாணி செய்யக்கு முன்னே பிரியாணி வாசம் வந்துடுது. எப்படி இருக்குன்னு வடிவாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்பயே பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தான் மணக்குது. டேஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ தெரியல, பார்ப்போம். நான் செஞ்சு முடிய விட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் இனி ரைஸை போடுவோம். ஓகே, ரைஸை போடுவோம். நீங்கள் அப்படி நீங்கள் பறக்கும் பறக்கும். ஓகே, அதுக்குள்ளே ரைஸை போடுவோம். வடிவா நாங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுவோம். ரைஸ் போட்டாச்சு. நம்ம அப்படி 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கு மேலே ரம்பையும் கருவேப்பிலையும் வாசத்துக்கு போடுவோம். கரமும் போடணும். போட்டுட்டு 10 நிமிஷம் அதில் மூடி விடுவோம். ஓகே, வடிவாக வெந்துடுது. ஒரு வடிவாக பிரட்டுவோம். ரைஸோடு சேர்த்து கறியையும் வடிவாக பிரட்டுவோம்.
எல்லாம் பிரியாணி ரெடி ஆகிடுது. வாழை இலையில் போட்டு சாப்பிடுவோம். பீஸையும் போட்டு இந்த கிட்ட காட்டு அந்த வாழையில். ஓகே, முட்டையும் வைப்போம். முட்டை, வெங்காய சம்பல். ஓகே, பிரியாணி ரெடி ஆகிருக்கு. என்னோட டேஸ்ட் எப்படின்னு பார்த்து சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு அடுத்த என்ன சாப்பாடு வேணுமென்னு கமெண்டில் சொல்லுங்க. நான் அடுத்த சாப்பாடை செஞ்சு போடுறேன். ஓகே, பிரியாணி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, லெட் பீஸும் வந்துடுது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, வெரி டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் பிரியாணி செய்யுங்க. செய்ய தெரியாட்டியும் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பழகலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஓகே, பிரியாணியெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது. நாங்கள் வடிவெல்லாம் டேஸ்ட்டாகலாம் சாப்பிட்டோம். இப்போ இன்னொரு ஆளுக்கு கொடுத்து ரிவ்யூ எப்படி வந்து கேட்போம். ஓகே, இன்னும் என்ன மாதிரி இருக்குது பிரியாணி? பிரியாணி நான் வந்தேன். என்னண்டா எனக்கு இன்றைக்கு பசி தோணும். இந்த பிரியாணின்ற ஒரு வாசம் வந்தது இல்லை. உங்களோட வாசத்தில் பார்த்து எனக்கு ஒரு தோணும் என்ன சாப்பிடணும் மாதிரி இருக்கு. அதை விட இந்த சிக்கன் ஒரு பிரட்டல் இருக்கு, அந்த பிரியாணி பிரட்டல் அதே ஒரு வேற லெவல். அப்போ பார்த்தா என்ன சாப்பிடணும் மாதிரி தோணும் இந்த பிரியாணி. அப்படி நீங்கள் எல்லாரும் இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்டால் நல்லா இருக்குமென்னு எனக்கு நான் தோணுது. இந்த கதையை நான் சொல்கிறேன். ஓகே, பிரியாணி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்பா. உங்களுக்கு என்ன வேணுமென்னு நீங்கள் சொல்லுங்க. ஓகே, பாய்.